வணக்கம். ஒரு தொகுதியோட அரசியலை புரிஞ்சுக்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய சவால். அது வெறும் நம்பர்ஸ், ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் பத்தினது மட்டும் இல்ல. அது மக்களோட வாழ்க்கை, அவங்களோட கனவுகள், அவங்களோட ஏமாற்றங்கள் சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு தமிழ்நாட்டோட கூடலூர் தொகுதிக்குள்ள போய் அங்க இருக்கிற அரசியல் களத்தை ரொம்ப ஆழமா நம்ம அலச போறோம். இது வெறும் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ பத்தின ஒரு அனாலிசிஸ் மட்டும் இல்ல, டேட்டாவை வச்சு நிஜமான நிர்வாகத்தை எப்படி இன்னும் பெட்டரா ஆக்கலான்னு பார்க்க போற ஒரு ப்ளூ பிரிண்ட். ஒரு மக்கள் ஆணை எப்படி ஒரு சின்ன நூலிழையில கைமாறி போகுது, இல்லனா எப்படி ஜெயிக்கிறாங்க? இந்த கேள்விதான் நம்மளோட முழு பகுப்பாய்வுக்கும் அஸ்திவாரம். ஒரு சின்ன வாக்கு வித்தியாசம்ங்கிறது வெறும் நம்பர் இல்ல, அது ஒரு தொகுதியோட பிளவுபட்ட மனநிலையோட பிரதிபலிப்பு. அந்த மர்மத்தை அழிக்கணும்னா நாம முதல்ல அந்த மண்ணையும் மக்களையும் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு மேப்ல கூடலூர் எங்க இருக்குன்னு பாருங்க. இது வெறும் ஒரு தொகுதி இல்ல, கேரளா கர்நாடகா பார்டர்ல இருக்கு. அதனால இது ஒரு ரொம்ப முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் ஜங்ஷன். பல கலாச்சாரங்கள், மொழிகள், பொருளாதாரங்கள் எல்லாம் இங்க ஒன்னு சேருது. இந்த தனித்துவமான அமைவிடம் இங்க இருக்கிற மக்களோட தேவைகளையும் அவங்களோட அரசியல் பார்வையும் ரொம்பவே சிக்கலாக்குது. இந்த நிலப்பரப்போட தன்மையை புரிஞ்சுக்கிறது மக்களோட மனசை புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் படி. சரி, வாங்க முதல் செக்ஷனுக்குள்ள போலாம். நம்பர்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற மனுஷங்களை புரிஞ்சுக்கணும். அவங்களோட அன்றாட வாழ்க்கை, அவங்க பொருளாதாரம், அவங்க சமூக கட்டமைப்பு, இதுதாங்க அரசியலை தீர்மானிக்குது. அந்த மண்ணோட பல்ஸை நாம முதல்ல பிடிக்கணும். ஏன்னா மக்களோட வாழ்வாதாரம் தான் உண்மையான அரசியலோட அடித்தளம். 92%. ஆச்சரியமா இருக்குல்ல? இது என்ன சொல்லுதுன்னா, இந்த தொகுதி எவ்வளவு அர்பனைஸ்டா இருக்குன்னு காட்டுது. நம்ம நினைக்கிற மாதிரி இது ஒரு கிராம விவசாய பகுதி கிடையாது. இங்க இருக்கிற மக்களோட தேவைகளும் முன்னுரிமைகளும் சிட்டிக்குரியது. நல்ல ரோடு, கல்வி, வேலைவாய்ப்பு, மாடர்ன் வசதிகள்னு அவங்களோட எதிர்பார்ப்புகளே வேற. இந்த நகர்ப்புற ஸ்வபாவம் அரசியல்ல ஒரு முக்கியமான காரணி. இந்த நம்பர்ஸ பாருங்க. கிட்டத்தட்ட 2000 விவசாயிங்க தான். ஆனா 7000க்கும் மேல விவசாய கூலி தொழிலாளிங்க. இது ஒரு பெரிய எக்கனாமிக் இம்பேலன்ஸ காட்டுது இல்லையா? நிலம் வச்சிருக்கிறவங்க ரொம்ப கம்மி, ஆனா அத நம்பி வாழ்ற தொழிலாளிங்க ரொம்ப அதிகம். இந்த சார்பு நிலை ஒரு விதமான பொருளாதார அசுரக்ஷித் தன்மைய, அதாவது ஒரு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்குது. இது அரசியல் தேர்வுகள்ல ரொம்ப ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். 59%. இது வேலை செய்யாத மக்களோட எண்ணிக்கை. இது உண்மையிலேயே ஒரு திகைப்பூட்டும் எண். இது வெறும் அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை மட்டும் இல்லைங்க, இது ஒரு தலைமுறையோட எனர்ஜி வீணடிக்கப்படுறதோட அடையாளம். இது இளைஞர்களோட விரக்திக்கும் சமூகத்துல வர்ற உராய்வுகளுக்கும் ஒரு முக்கிய காரணம். இவ்வளவு பெரிய மக்கள் தொகை பொருளாதார ரீதியா பங்களிக்க முடியாத நிலைமையில இருக்கும்போது அது தொகுதியோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடையா நிக்கும். கூடலூரோட சோஷியல் ஃபேப்ரிக் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹிந்துக்கள் 61%, முஸ்லிம்கள் 27%, அப்புறம் கிறிஸ்தவர்கள் 12%. இந்த மத ரீதியான பன்முகத்தன்மை ஒவ்வொரு சமூகத்துக்கும் தனித்தனியான தேவைகளையும் அரசியல் எதிர்பார்ப்புகளையும் உருவாக்குது. ஒரு நல்ல லீடர்ஷிப் இந்த டைவர்சிட்டியை மதிக்கணும், எல்லாரையும் அரவணைச்சு போகணும். இது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச், அதே நேரத்துல ஒரு பெரிய வாய்ப்பும் கூட. ஓகே, இப்ப அடுத்த செக்ஷனுக்கு போலாம். இங்க வோட்டர்ஸோட மனநிலையை நம்பர்ஸ் மூலமா புரிஞ்சுக்க போறோம். எலெக்ஷன் ரிசல்ட்ஸ், வோட்டிங் பர்சன்டேஜ் இதெல்லாம் வெறும் டேட்டா இல்ல, அது மக்களோட தீர்ப்பு. இந்த நம்பர்ஸ் நமக்கு என்ன சொல்லுது? மக்களோட அதிருப்தி எந்த லெவல்ல இருக்குன்னு இது அப்பட்டமா காட்டுது. இந்த சார்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை சொல்லுது. 2016ல திமுக ஜெயிக்குது, 2021ல அதிமுக ஜெயிக்குது. 5 வருஷத்துல இந்த மாற்றம் எப்படி நடந்தது? ஒரு ஆளுங்கட்சி எப்படி மக்களோட நம்பிக்கை இழந்துச்சு? இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மர்மம். இது ஒரு கட்சியோட தோல்வி மட்டும் இல்ல, மக்களோட முன்னுரிமைகள் எப்படி மாறுதுங்கிறதுக்கான பிரதிபலிப்பு. 1.4%. இதுதான் 2021ல அதிமுகவோட வின்னிங் மார்ஜின். ரொம்ப கம்மி. இது தொகுதியில ஆழமான பிளவுகள் இருக்குன்னும் அரசியல் நிலையா இல்லேன்னும் காட்டுது. சொல்லப்போனா பாதி தொகுதி ஒரு பக்கம், மீதி பாதி இன்னொரு பக்கம் நிக்கிறாங்க. இங்க ஒவ்வொரு ஓட்டும் வெற்றியை தீர்மானிக்கும். இந்த மாதிரி சூழல்ல ஒரு சின்ன தப்பு கூட பெரிய விளைவுகளை உண்டாக்கும். வோட்டர் டர்ன் அவுட் பாருங்க, கண்டினியூஸா ஹையா இருக்கு, 72%க்கும் மேல. இதுக்கு என்ன அர்த்தம்? மக்கள் அரசியல்ல ரொம்ப தீவிரமா ஆர்வம் காட்டுறாங்க. அவங்க ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. தன்னோட ஓட்டோட சக்தியை அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் இங்க போட்டி இவ்ளோ கடுமையா இருக்கு, வெற்றி வித்தியாசம் இவ்ளோ குறையுது. இந்த விழிப்புணர்வுள்ள வாக்காளர்களை எளிதா ஏமாத்திட முடியாது. சரி, இன்னும் கொஞ்சம் டீப்பா போவோம். என்ன நடந்ததுன்னு பார்த்தோம், இனி அது ஏன் நடந்ததுன்னு பார்க்கலாம். ஒரு தேர்தல் தோல்விங்கிறது ஒரு தனிப்பட்ட வேட்பாளரோட தோல்வி மட்டும் இல்ல, அது ஆழமான அமைப்பு ரீதியான பிரச்சனைகளோட வெளிப்பாடு.
இந்த குறுகிய வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணங்களை நம்ம இப்ப கண்டறிவோம். எங்க அனாலிசிஸ்ல 4 முக்கியமான காரணங்கள் தெரிய வந்துச்சு. 1 காஸ்ட் ட்ரிஃப்ட், அதாவது பாரம்பரியமா ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்ட சமூகங்கள் இப்ப வேற கட்சிகளுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. 2 டெவலப்மெண்ட் கேப்ஸ். 3 நாம முன்னாடியே பார்த்த யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட். 4வது வெல்ஃபேர் ஃபெட்டீக், அதாவது நலத்திட்டங்கள் அறிவிச்சாலும் அது சரியா போய் சேரல இல்ல அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணலன்னு ஒரு சோர்வு. இதெல்லாம் ஒன்னு சேர்ந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய பிரஷரை கிரியேட் பண்ணுச்சு. பேருந்து நிலைய புறக்கணிப்பால் பயணிகள் கடும் கோபம், நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளால் அதிருப்தி. இது ஃபீல்ட்ல இருந்து வர்ற ஒரு வாய்ஸ். கூடலூர் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி சின்ன ஆனா மக்களோட டெய்லி லைஃப பாதிக்கிற விஷயங்களை கண்டுக்காம விடும்போது அது பெரிய கோபமா மாறுது. இது ஒரு பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனை மட்டும் இல்ல, இது நிர்வாகத்தோட அலட்சியத்தோட ஒரு சின்னமா பார்க்கப்படுது. அப்போ சிட்டிங் எம்எல்ஏவோட நிலைமை என்ன? இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் காட்டுற மாதிரி அவருக்கு லோக்கல் விசிபிலிட்டி, கட்சி சப்போர்ட் மாதிரி பலம் இருந்தாலும் அந்த சின்ன வின்னிங் மார்ஜின் தான் அவரோட மிகப்பெரிய பலவீனம். மக்களோட கோவம், எதிர்க்கட்சியோட பலம் இதெல்லாம் பெரிய அச்சுறுத்தல்கள். ஆனா பஸ் ஸ்டாண்ட் மாதிரி கண்ணுக்கு தெரியற பிரச்சனைகளை சரி பண்றது மூலமா அவர் மறுபடியும் நம்பிக்கைய பெற ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல நாம ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஜனநாயகத்துல பொதுவெளியில பேசுறதும் விமர்சனம் பண்றதும் நம்ம உரிமை. ஆனா அந்த உரிமை தகவலை தெரிஞ்சுக்கிட்டு பேசுற பொறுப்போட வருது. அதுதான் ஒரு வாக்காளரோட கண்ணியம், அவரோட கௌரவம். டேட்டா அடிப்படையில உண்மைகளை பேசி பொறுப்பு குரலை கேக்குறது தான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தோட அடையாளம். பிரச்சனைகளை பத்தி பேசினது போதும், இப்ப சொல்யூஷன்ஸ் பத்தி பேசுவோம். டேட்டா அடிப்படையில நிர்வாகத்தை மேம்படுத்தவும் மக்கள் நம்பிக்கையை திரும்ப பெறவும் ஒரு தெளிவான திட்டத்தை இந்த செக்ஷன் முன்ன வைக்குது. இது வெறும் தேர்தல் கால விமர்சனம் இல்ல, இது ஒரு ஆக்ஷன் பிளான். டேட்டாவை எப்படி மக்களோட நன்மைக்காக பயன்படுத்தலான்னு காட்டுற ஒரு ப்ளூ பிரிண்ட். இது சதுர்முக கோட்பாடுன்னு சொல்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷன் ஃப்ரேம்வொர்க். இதுல 4 தூண்கள் இருக்கு. சிவனா எதிரணியோட நிர்வாக தோல்விகளை ஆக்ரோஷமா தாக்குறது. விஷ்ணுவா மக்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையும் பாதுகாப்பான எதிர்காலத்தையும் உறுதி பண்றது. பிரம்மாவா வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சின்னு புதுமையான கிரியேட்டிவான திட்டங்களை கொடுக்கறது. கடைசியா துர்கையா மக்களோட உரிமைகளையும் சமூக பாதுகாப்பையும் உறுதி பண்றது. இதுல ஒவ்வொன்னும் வாக்காளர்களோட ஒவ்வொரு கவலைக்கும் பதிலா அமையுது. இந்த பிளான்ல இருக்கிற சில உறுதியான திட்டங்களை பாருங்க. 1 கோடி ரூபாயில புது பஸ் ஸ்டாண்ட், 3 கோடி ரூபாயில பாதுகாப்பான குடிநீர் திட்டம், 50 லட்சம் ரூபாயில டீ மற்றும் டூரிசம் சார்ந்த தொழில்களுக்கான ஸ்கில் சென்டர். இதெல்லாம் வெறும் வாக்குறுதி இல்ல, தெளிவான பட்ஜெட்டோட மக்களோட வாழ்க்கையை நேரடியா மாத்தக்கூடிய திட்டங்கள். இதுதான் மக்களுக்கு தேவைப்படுற ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு தலைவர் தொகுதியில இருக்கிற எல்லா கம்யூனிட்டி கிட்டையும் பேசணும். பட்டியல் சாதியினரோட 26% மக்கள் தொகைக்கு அவங்களுக்கான வளர்ச்சி நிதி சரியா போய் சேருதான்னு உறுதி பண்ணணும். 27% முஸ்லிம் மக்களுக்கு எல்லாரையும் அரவணைச்சு போற கொள்கைகள் மூலமா நம்பிக்கை கொடுக்கணும். பெண்களுக்கு சுகாதாரம், நுண்கடன்கள், இளைஞர்களுக்கு ஸ்கில் ட்ரெய்னிங், வேலைவாய்ப்பு, இப்படி ஒவ்வொரு குரூப்போட குறிப்பிட்ட தேவைகளை பூர்த்தி பண்றதுதான் உண்மையான தலைமை. இங்க இந்த டிஜிட்டல் காலத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். ஒரு தலைவருக்கும் வாக்காளருக்கும் இருக்கிற உறவு நம்பிக்கை மேலதான் கட்டப்படுது. நம்ம சட்டங்களின்படி அந்த நம்பிக்கை மக்களோட தனிப்பட்ட டேட்டாவோட பிரைவசிய மதிக்கிறதையும் அவங்களோட சம்மதத்தை வாங்குறதையும் உள்ளடக்கியது. மக்களோட டேட்டாவை பாதுகாக்கிறது அவங்க நம்பிக்கையை பாதுகாக்கிறதுக்கு சமம். நாம இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த முழு பகுப்பாய்வோட மையக்கருத்து இதுதான். டேட்டா தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அதைவிட முக்கியமா மக்களுக்கு உண்மையா சேவை செய்யவும் திறமையா நிர்வாகம் பண்ணவும் உதவும். இது வெறும் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம். இது ஆளுகைக்கான ஒரு புது பார்வை. இந்த கருத்து இது ரொம்ப தெளிவா சொல்லுது. தேர்தல்கள் = நிர்வாகத்திற்கான தரவு பொறியியல். இது அரசியல ஒரு இமோஷனல் பேச்சாவோ அதிகார போட்டியாவோ பார்க்கல. அதுக்கு பதிலா மக்களோட பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு அதுக்கு டேட்டா அடிப்படையில தேர்வு காண்ற ஒரு முறையா பாக்குது. இது ஒரு பவர்ஃபுல்லான கிரியேட்டிவான பார்வை. மக்களோட குரலே டேட்டா தானா? அதை யாருங்க கேக்குறா? இந்த கடைசி சிந்தனையை தூண்டுகிற கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன். நம்ம தலைவர்கள் மக்களோட தேவைகள்ங்கிற இந்த டேட்டாவை காது கொடுத்து கேக்குறாங்களா இல்ல கண்டுக்காம விடுறாங்களான்னு நாம யோசிக்கணும். நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா மாறி உங்க தொகுதியை மேம்படுத்த விரும்பினா blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியில தொடர்பு கொள்ளுங்க, அல்லது 08042041602 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட